எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? விட சந்தோஷமா இல்லாட்டியும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களோட சேர்ந்து நீங்களும் சந்தோஷமா இருங்க. ஆமென். வெளியில் 1000 பிரச்சனை இருந்திருக்கலாம், அதெல்லாம் விட்டு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் விட்டுருங்க. இங்கே ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். உங்கள் பிரச்சனைக்கு முடிவை கொடுக்குற ஒரு நல்ல தேவன் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? கட்டாயம் மாறுமா மாறாதா? நல்ல மாறுதல் வரும். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அந்த ஒரு நல்ல தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. இதனால் தியானத்திற்கென்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? ஆண்டவர் ஒரு அற்புதமா தன்னை வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, ஒருவேளை என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியல அப்படின்னா, நீ உட்கார்ந்து இருக்கிற பூமி என்னுடையதுங்கிற. ஆமென். இந்த சர்ச் இல்லை, இந்த சர்ச் பூமியில கட்டப்பட்டிருக்குது, இந்த பூமி என்னுடையதுங்கிற. சரி, இதையும் உங்களுக்கு புரியலையா? வெளியில போய் வானத்தை கொஞ்சம் பாரு, இந்த வானம் யாருடையது? என்னுடையது அப்படிங்கிறாரு. இது ரெண்டையுமே உனக்கு புரிந்து கொள்ள முடியலையா? இந்த வானத்தையும் பூமியும் பார்க்கிற நீயே நான் என்னால படைக்கப்பட்ட நீ அப்படிங்கிற. ஆமென். எப்படி ஆண்டவர் இதை விட ஒரு விளக்கமா தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவர் வேற எந்த வெப்பனையும் எடுக்கல. நீ உட்கார்ந்து இருக்கிற பூமியை நான் தான் படைச்சேன், நீ வெளியில கொஞ்சம் கண்ண மேல பார்த்தீங்கன்னா வானத்தை நான் தான் படைச்சேன், பார்க்கிற உன்னையே நான் தான் படைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு, மனுஷன் நீ பயப்படுற ஒரு காரியத்துக்கு பயந்துட்டு இருந்த, அல்லது உன் கண்ணு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வந்து நிக்குது, அந்த மனுஷன் யாரு அப்படின்னா கடவுளுடைய பார்வையில ஒரு என்னவாமாங்க புல்லு. புல்லு இல்ல, என்னது புல்லு? புல்லுன்னா என்னது? கொஞ்சம் ஏதாவது நீங்க 2 தடவை நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன ஆயிரும்? புல்லு செத்து போயிடும். அதைத்தான் சொல்றாரு, மனுஷன் நீங்க பயப்படுகிற ஒரு காரியம் அல்லது நீங்க யோசிக்கிற ஒரு விஷயத்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் நீ ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்கிற. ஆண்டவர் சில நேரங்களில் சில மனிதர்கள் நமக்கு முன்னாடி காமிக்கிறது பார்த்தா பெரிய பயமா இருக்கிற மாதிரி காமிக்கலாம். ஆனால் நம்ம பார்வையில இது பெருசா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அவன் சீக்கிரம் செத்து போயிடுவான். உங்களை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களை வாழ்த்துறவங்க நல்லா வாழுவாங்க. ஆமென். ஆமென். காணாம உங்களை வாழ்த்துறவங்க நல்லா வாழ்வாங்க, உங்களை பயமுறுத்துறவங்க சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. உங்களை மாத்திரமல்ல, பைபிள் முழுசு படிச்சு பாருங்க. கோலியாத்துன்னு ஒருத்தன் வந்தான், சகல இஸ்ரவேலரை என்ன பண்ணான்? பயமுறுத்தினா. சீக்கிரமா என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். இந்த பார்வோன்னு ஒருத்தன் வந்தான், இஸ்ரவேலரை எல்லாம் பயமுறுத்தினான், அவனை என்ன பண்ணிட்டான்? சீக்கிரம் செத்து போயிட்டான். இயேசு பிறக்கிற போது சிறு பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்து ஏரோதுன்னு ஒருத்தன் வந்தான், அவனை சீக்கிரம் செத்து போயிட்டான். யாரெல்லாம் மனுஷரை நல்லா வாழ வச்சாங்களோ அவங்கெல்லாம் பூமியில நல்லா வாழ்ந்தாங்க. யாரெல்லாம் மனுஷனுக்கு கேடு விளைவிச்சாங்களோ அவங்களெல்லாம் அந்த பூமி என்ன பண்ணிடுச்சு? தகுதி இல்லப்பா, வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு சீக்கிரத்தில் அடிச்சிருச்சு. மற்றவங்க அழிகிறதுல தேவன் பிரியப்படுறதே கிடையாது. அழிகிறத வந்து சபை என்ன பண்றது இல்லை, என்கரேஜ் பண்றது இல்லை. ஆனா அவங்க அழிக்கணும்னு நினைச்சவங்களே என்ன பண்ணிடுறாங்க? அழிஞ்சு போயிடறாங்க. அதுதான் சொல்றாரு, சாவுக்குரிய மனிதனும் புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனுஷனையும் நீ பயப்படுறதுக்கு கீழே கேட்கிறாரு, கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? இப்ப கர்த்தரை நம்ம மறக்கிறோமா? நீங்களே எத்தனை பேரு கர்த்தரை மறக்கல அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தரை நீங்க மறக்கலைங்க, மறக்காததுனாலதான் சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமென். மறந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னே தெரியாம என்ன பண்ணிருப்பீங்க? வேலைக்கு போயிருப்பீங்க, இல்லது வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் பண்டிகை அது இதுன்னு கொண்டாட போயிருப்பீங்க. கர்த்தரை நினைச்சதுனாலதான் கர்த்தருடைய நாள் இந்த நாள் அப்படின்னு கர்த்தருடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமென். அப்ப கர்த்தரை இப்ப நினைக்கிறீங்களா இல்லையா? அப்ப இது நமக்கான மெசேஜ் கிடையாது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆனாலும் உள்ள வந்து கர்த்தரை மறந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு.
உள்ள வர வரைக்கும் கர்த்தரை நினைச்சுக்கிட்டே வந்து உள்ள வந்து என்ன பண்ணிடுறது? சில வீட்டில் பாருங்க, சாவியை தூக்கி பாக்கெட்ல போட்டு வீடு முழுசும் தேடுறவங்களா இருப்பாங்க பாருங்க. அப்படி மறதியெல்லாம் நிறைய மறதி இருக்கும். சில நேரம் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்மள்ட்ட தான் இருக்கும், அது எங்க வச்சேன்னு தெரியாம என்ன பண்ணிட்டு இருப்போம்? தேடிக்கிட்டே இருப்போம். இயேசு ரொம்ப முக்கியமானவர் தான். ஆனா சில நேரம் இயேசுவை நம்ம என்ன பண்ணிடுவோம்? காட்ட மறந்துடுவோம், கும்பிட மறக்க மாட்டோம், காமிக்கிறதுக்கு என்ன பண்ணிடுவோம்? ஒரு ஒரு கடந்த நாட்கள்ல ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனியில எங்க அண்ணன் பையனுக்கு ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. சேலரியே 80,000 ரூபாய் சேலரி, பேசிக் சேலரி 80,000 ரூபாய். அந்த 80,000 ரூபாய்க்கு அவருக்கு இன்டர்வியூக்கு போறாரு. போகும்போது அவங்க கேட்குறாங்க, கொரோனா இன்ஜெக்ஷன் 2 இன்ஜெக்ஷன் போட்ட கார்டை என்ன பண்ணு காமி. அப்பனா தான் உள்ளுக்குள்ளேயே உனக்கு கேட் பாஸே கொடுக்குறான். அவன்கிட்ட ஒன்னே ஒன்றுதான் இருந்தது, 2வது இல்லை. எல்லாமே இருக்குது, ஆனா என்ன இல்லை? 2வது இன்ஜெக்ஷன் போட்டக்கான அந்த சர்டிபிகேட் இல்லை. கேட்ல இருந்து வெளியில தள்ளிட்டாங்க. போச்சு 80,000 ரூபாய் சேலரி போயிடுச்சு. அதே மாதிரி சில இடத்துல இயேசுவை காமிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்? இயேசு அவன் எல்லாத்தையும் காமிக்கிறான், அவங்களுக்கு எல்லாமே தேவை கிடையாது. 2வது இன்ஜெக்ஷன் போன சர்டிபிகேட் இருக்குதா இல்லையா? அப்ப சில நேரங்கள்ல நம்ம இயேசுவை காமிக்கிறதுக்கு போல யாரை காமிச்சிருப்போம்? நம்ம மூஞ்சியை காமிச்சிருவோம் வந்திருப்போம். அதுவே ரிஜெக்ட் ஆயிரும். அதை எரேமியா எப்படி சொல்றாருன்னா, 2வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஆண்டவர் எப்படி புரிய வைக்கிறார்னா, ஒரு பெண்களுக்கு என்ன எது மேல பற்றுதல் அதிகமா இருக்கு? இங்க பெண்கள் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாம் ஆண்களா மாறியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமென். பெண்களுக்கு எது மேல பற்றுதல் அதிகமா இருக்குதாமா? அந்த ஜிமிக்கி இருக்குது பாருக்கா, அது அப்படியே ஆட்டும் போது அப்படியே கிளுகிளுன்னு இருக்குதுக்கா. போட்டு நான் கல்யாணத்துக்கு வந்திருந்த அந்த அக்கா போட்டிருந்த நெக்லஸ் பாத்தீங்களா? அப்படி என்ன மின்னுது பாத்தீங்களா? அது ஏதோ ரோல்டு கோல்டுல வாங்கி டபக்குன்னு மாட்டிட்டு வந்திருக்கோம். அப்படி போட்டு அப்படி மங்களகரமா வந்த உடனே ஒரு இழுப்பு அதுல. அதுதான் ஆண்டவர், நான் பேசலைங்க, அவர் சொல்றாரு, ஒரு பெண் ஆவரணத்தை மறப்பாளா? சில பேர் பாருங்க, குளிக்கும் போது என்னத்தை கழட்டி வச்சிருவாங்க? மாங்கல்யத்தை கட்டி வச்சு போயிடுவாங்க. அது மாங்கல்யம்னாலே என்னதான்? கணவன் உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளமா. ஆனா அவங்களுக்கு என்னன்னா, இது மஞ்சள் போட்டு குளிச்சுக்கிட்டே இருந்தா இது என்ன ஆயிருமாமா? கருப்படிச்சு போயிருந்து கழட்டி வச்சு, அது கணவன் மாதிரி இருக்கிற கணவன் அப்ப குளிக்கும் போது கழட்டி போட்டு போட மாதிரி. ஆனா சொல்றாரு, திடீர்னு மறந்து வச்சுட்டா கூட ஐயோ நான் கல்யாணம் ஆனவளாச்சேன்னு தூக்கி எதை மாட்டிட்டு வர்றது? ஒரு தாலியை மாட்டிட்டு வந்துடுறாங்க, ஆபரணத்தை மாட்டுறாங்க. சரி, இது கூட நமக்கு பெந்தகோஸ்தேக்காரங்க. நம்ம யாருங்க? யாருமே இல்லையா? சரி, பெந்தகோஸ்தேக்காரங்க. பெந்தகோஸ்தே பொண்ணு கல்யாணத்துல வந்து இப்ப பாஸ்டர் முன்னாடி கல்யாணம் நடத்தி வைக்கிறாரு. அப்ப நடத்தி வைக்கிற போது அக்கா நைட்டியோட, பாஸ்டர் இந்த நைட்டியே நல்லா இருக்குது, எனக்கு எங்க மாமா வேணா நல்லா கோட் சூட்டோட உட்காந்துட்டு நைட்டியோட உட்காரன்னு எங்கேயாவது வந்து உட்காந்து எங்கேயாவது பார்த்துருந்தீங்க? நீங்க எதாவது நைட்டி கிட்ட போய் கல்யாணம் நடந்துச்சு? உங்களுக்கு புரியல என்ன? அதாவது ஒரு மணவாட்டி தன் ஆடையை, அந்த பட்டுப்புடவைங்க, அந்த ஒரு ஒயிட் கலர்ல ஃப்ராக்கா, அது ஏதோ ஃப்ராக்கோ கிராக்கோ போட்டு வந்து நிக்க, அவன் நின்று அப்படி அந்த கேமரால அப்படி போய் நின்று அப்படி காமிச்சாதான், இங்கிட்டு திரும்ப கேமரா காணும். பாஸ்டரை கூட மதிக்கிறது இல்லை, இந்த பிள்ளைகளும் பாஸ்டரை மதிக்கிறது கிடையாது. ஏன்னா இது லைஃப் லாங்கா வரப்போதாமா. எது? இந்த போட்டோ எப்ப பார்த்து பேத்தி வந்து பார்க்கணும், இந்த பிராக்கு போட்டேன்னு சொல்லி அந்த பிராக்கு அன்னைக்கு போடுறதுதான். அதுக்கப்புறம் எப்ப எங்கேயாவது அவர்கள் தேடியும், அவர்கள் ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியா பீரோக்குள்ள போயிடுவாங்க. அடுத்து எங்கேயாவது ஒரு வெட்டிங் டே வரும்,
அல்லது யாருக்காவது ஒரு கல்யாண நாள் வரும், அப்பதான் அவர் ஏதோ விசேஷத்தை கிறிஸ்தவர் மாதிரி வந்துட்டு அதுவும் போட்டது தெரியாம. உண்மையை சொல்லுங்க பெண்களே, நீங்க கல்யாணம் முடிச்சப்ப வாங்கின அந்த பட்டு புடவையின் நிலைமை எப்படி இன்னைக்கு பீரோல இருக்குது தெரியுங்களா? அந்த கொரோனா பேஷண்ட் மாதிரி படுத்து கிடக்கு. நீங்க ஒரு நாளாவது சர்ச்சுக்கு கட்டிட்டு வாங்க, அதுக்காக மதிப்பு கொடுங்க. ஆமென். அந்த வாங்கின சேரியினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா? விளையாட்டு சொல்ல, உண்மையாலுமே நீங்க நார்மலா வாங்கின காட்டன் புடவை ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. இது 15,000 25,000 ரூபாய்க்கு வாங்கி என்ன பண்ணிட்டு இருக்குது? எங்க வீட்டம்மாவும் அதே தான். அது ஏதோ 4 தடவை தான் கட்டியிருக்கோம். அந்த புடவை வாங்குறதுக்கு அன்னைக்கு பட்ட பாடு வரங்க. எல்லாரும் வீட்லயும் அதே தான். இது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பொம்பளை வந்து அந்த சேரி கட்டுறத என்ன பண்ணுவாள், மறப்பாளா அப்படின்ட்டு என் ஜனங்களோ என்ன பண்ணிட்டாங்களாமா, எண்ணி முடியாத நாட்களாய் எண்ணி முடியாம மறந்தவங்களை நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க அக்கா தங்கச்சி உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்கிறீங்க, உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரலைங்க, அவங்கள பேசுவீங்க. கூட பிறந்தவங்களுக்கு பகையை உண்டாக்கிறவங்க, எண்ணி முடியாத நாட்களாய் மறந்த மக்களை ஆண்டவர் சொல்றாரு என் ஜனம்னு சொல்றாரு. ஹலோ, சொல்லுவீங்க நீங்க? அவர் ஒரு அன்பான தேவனுங்க. எண்ணி முடியாத நாட்களா இவங்க ஆண்டவரை மறந்துட்டாங்க. மறந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு எண்ணி. ஆண்டவர் அன்பானவர்னு இங்கதான் தெரியுது பாருங்க. இவர் இப்படி சொல்லிட்டு இன்னைக்கு ஓசியாட்ட போய் கேட்டு பாருங்க என்ன சொன்னாருன்னா, ஓசியா 2:13 படிங்கள. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 13. அவர்கள் பாகால்களுக்கு தூபம் காட்டி சிங்காரித்துக் கொண்டு இதுதான் சொன்னாரு, நீ எதை எதையோ நினைத்து எதை எதையோ பார்த்து முக்கியத்துவம் கொடுத்த நீயே, நீ என்ன மறந்ததை குறித்து நான் என்ன பண்ணுவேன்? சரி, இவரை மறந்தாங்கன்னா இப்ப யார நினைச்சாங்கன்னு இதை எரேமியா 18:15 கேளுங்க. 15 கேளுங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. என் ஜனங்களோ, இங்கேயும் சொல்றாரு பாருங்க, என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டி செப்பனிடப்படாத பாதைகளில் நடக்கும்படி செய்கிறது. உங்க வாழ்க்கையில கஷ்டத்தை ஏற்படுத்துகிறத நேசிக்கிறீங்க. சொல்றாரு பாருங்க, மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினீங்க. மாயையான விக்கிரகங்கள் உங்களை எந்த வழியில கொண்டு போயிருச்சு? இடறுகிற வழியில கொண்டு போய் தள்ளிடுச்சாமா. அப்ப நீங்க தேவனை நினைக்கிறீங்க, தேவன் உங்களை நினைக்கிறாருங்கிறத தான் சொல்றாரு. இப்படி விக்கிரகத்துக்கு தூபம் காட்டின மக்களை என்ன சொல்றாரு? இயஞ்சனம். அந்த வேர்டு பாருங்க, இயஞ்சனம். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவங்களை நீங்க எஞ்சனன்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு உதவி செய்கிறவங்களே என் நண்பர்னு சொல்லுவீங்க. உங்கள்ட்ட உதவிய வாங்கிட்டு வெளியில போய் உங்களை தூட்டி திரிக்கிறவங்களை நண்பர்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஆனா இங்க சொல்றாரு, கடவுளை மறந்துட்டாங்க, கடவுள் வைக்க வேண்டிய இடத்துல வேற ஒண்ணு வச்சுக்கிட்டு, அது ஆண்டவரே சொல்றாரு, இதை வச்சதுனாலதான் உனக்கு பிரச்சனையே. அது செம்மையான வழியில நீ இடறுவதற்கு கேடு செய்யறதே அதுதான். உன் சமாதானம் கெட்டதுக்கு காரணம் அதுதான். உன் நிம்மதி கெட்டதுக்கு காரணம் அதுதான். உன் வேலை போனதுக்கு காரணம் இதுதான். உன் வாழ்க்கையில நல்ல இருந்த சந்தோஷம் கெட்டதுக்கு காரணம் அதுதான். அதை நீ தெரிந்து கொண்டு இருக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் ஜனம் அப்படிங்கிற. நம்ம எதெல்லாம் நம்ம மறக்கிறோம் அப்படின்னா, அது நல்ல பைபிள் இல்லை. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் காரியம் அப்படி நடந்துட்டு இருக்குது. நம்ம யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபின் புஸ்தகத்தில் எடுத்தவங்க வாசிக்கலாம். யாக்கோபு பார்க்க முடியல, எபிரேயர் 12:6 படிக்கலாமே. 12:6 படிங்க. எபிரேயர், கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை அவர் சிட்சித்து
எதை மறக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள்னா எதை மறக்கிறீங்க? புத்திமதியை மறக்கிறீங்க. உங்களுக்கு எது வேண்டாம்? கவுன்சிலிங். எங்களுக்கு கவுன்சிலிங் கேட்கணுமாமா. சபையார் என்ன பண்ணணும்? கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுக்க கூடாது, கவுன்சிலிங் அவங்க கேட்கணும். இதுதான் பேசிக்கா கிறிஸ்டியானிட்டியில சபையை தேவன் ஏற்படுத்தினது எதற்கு அப்படின்னா கவுன்சிலிங் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? நம்ம யார்கிட்ட கவுன்சிலிங் கேட்போம்? நம்ம யார்கிட்ட கேட்போங்கிற காட்டிலும் வேத யார்கிட்ட கேட்க வச்சிச்சு அப்படின்னா லூக்கா 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 3. வேறு அநேக புத்திமதிகளையும் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். பிரசங்கிக்கிறவர் யாரு? ஹலோ, பிரசங்கிக்கிறவர் யாரு? பிரசங்க போதகர், பாஸ்டர் அவங்களுக்கு அநேக புத்திமதிகளை சொல்லி கொடுத்தானம்மா. யாருக்கு புத்திமதி தேவைப்பட்டதோ எல்லாரும் புத்திமதியை கேட்டாங்க. உங்க வீட்டுல ஒரு காரியம் நடத்தணும் மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? பாஸ்டர்ட்ட ஒரு ஆலோசனை கேட்கலாம். ஒரு திருமண காரியங்களே ஒரு மாப்பிள்ளை பார்க்கறீங்கன்னா பாஸ்டர்ட்ட என்ன பண்ணலாம்? கேட்கலாம். யாரெல்லாம் புத்திமதி கேட்டாங்கன்னா வாசிங்களே, இது அந்த பாஸ்டர்ட்ட 12வது வசனத்தை 13வது வசனத்தை வாசிங்க. ஆயக்காரர் ஞானஸ்தானம் பெற போதகரே நீங்க கேக்குறீங்க. ஹலோ, நீங்க கேக்குறீங்க போன் பண்ணி, நாங்க என்ன செய்யலாங்கய்யா? ஞானஸ்தானம் வாங்கிட்டு நாங்க என்ன செய்ய, நீங்க என்ன செய்யணும்னு கேட்டு உட்கார்ந்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய வேணுங்கிற போதனை உங்களுக்கு வரும். நான் இதைத்தான் செய்வேன், பாஸ்ட் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு புத்திமதி வேலை செய்யாது. வேலை செய்யுமா? சொல்லியிருக்குது. ஆயக்காரங்க கேட்டாங்க நாங்க என்ன செய்யணும்னு. பாஸ்ட் என்ன சொன்னார் ஆயக்காரங்களை பார்த்து? வாசிங்களே. உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுக்கு இதுதாங்க போத புத்திமதியே. இதுதான் உங்களுக்கு கடவுள் அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதுல எப்படி இருங்க? திருப்தியா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதமான வேலையை கொடுத்திருக்கிறார். அது எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. உண்மையா வேலை செய்யுங்க, உண்மையா நேசிங்க. நீங்க பணவாசியில போய் விழுந்து ஒண்ணுமில்லாம போயிடாதீங்க அப்படின்னு தான் கீழே சொல்றாரு. உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுல நீங்க திருப்தி அடையுங்க. ஆயக்காரங்களை விட்டுருங்க. அடுத்து ஒரு டீம் வர்றாங்க. போர் சேவகர்களும் அவரை நோக்கினா, போர் சேவகர்னா யாருங்க? புத்தி இல்லாமலா போர் சேவகர் ஆயிருப்பாங்க? ஏங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றாருங்க, இன்ஸ்பெக்டர் புத்தி இல்லாமலா இன்ஸ்பெக்டர் ஆயிருப்பாரு? ஒரு போலீஸ்கார் வர்றாரு, போலீஸ்காருக்கு புத்தி இல்லாமலா போலீஸ்கார் ஆயிருப்பாரு? இங்க சர்ச்சுக்கு வந்துட்டா இன்ஸ்பெக்டரும் இல்ல போலீஸ்காரும் இல்ல, பாஸ்டர்ட்ட இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. கிடையாது, அறிவு கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் போலீஸ்கார் ஆயிடுவோம், என் புள்ள போச்சு போலீஸ்கார் ஆயிடும். போலீஸ்கார் கேட்கிறாரு நாங்க என்ன பண்ணணும்? போலீஸ்காருக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு. புத்தி என்ன சொல்றாரு? போலீஸ்காருக்கு பாஸ்டர் என்ன புத்தி சொன்னார்னா, அதற்கு அவன் நீங்க ஒருத்தருக்கு என்ன எடுக்கல் செய்யாதீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பதவியை தப்பா பயன்படுத்தாதீங்க. ஹலோ, இது யார் சொல்லுவான்? தேவனுக்கு முன்னாடி நிற்கிற தேவனுடைய சபையை நடத்துகிற பாஸ்டர் தான் சொல்றாரு புத்திமதியை. நீங்க புத்திமதியை மறந்தீங்க அப்படின்னாலே கட்டாயம் பாருங்க ஒரு பெரிய தப்பான ஒரு முடிவை நீங்க எடுக்க வேண்டி வந்துடும். அதுதான். அது மாத்திரமல்ல, அடுத்து நீங்க பொய் கேஸ் போடாதீங்க. இன்றைக்கு நடக்குதா இல்லையா? பொய் கேஸ் போடுறாங்களா இல்லையா? யாரோ ஒருத்தர் மேல செய்யாதவங்க மேல கேஸ போடுறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க இங்க வரல. அதுதான் மேட்டர். புரியுதுங்களா உங்களுக்கு? புத்திமதி சொன்னாரா இல்லையா? இவர் சொன்னவர் யார் தெரியுங்களா? சொன்னது யாரு?
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தின யோவான் ஸ்நானகன் சொல்றார். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து வேண்டுதல் செய்யறதுல மாத்திரம் திருப்தி அடையாம ஞானஸ்தானம் எடுத்துட்டு கேட்டாங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் போது ஆயக்காரருக்கு போதிக்கிறாரு, போலீஸ்காரருக்கு போதிக்கிறாரு. ஆயக்காரருக்கு போலீஸ்காரருக்கு மாத்திரம் போதிக்கல, மேல வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்களே. இதுலயே இல்ல 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. பாஸ்டர்ட்ட கேக்குறாங்க, நாங்க ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? அவர் என்ன சொன்னார்னா, உங்களுடைய பிரதியுத்தரமாக 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீ உனக்காக மாத்திரம் என்ன பண்ணாத, வாழாத. உன் வாழ்க்கை என்ன ஆகட்டும், நீ வாழ்றதுனால யாரோ ஒருத்தருக்கு பிரயோஜனம் ஆகட்டும். இப்ப நம்ம சபையில நீங்க வார வாரம் ஆராதிக்க வர்றீங்களே, உங்களால யாருக்காவது ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா? எனக்கே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற இன்னொருத்தருக்கு பிரயோஜனம். உங்க கூட வேலை பார்க்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னா, கர்த்தர் 2 கொடுக்கிறாராமா. கர்த்தர் என்ன பண்றாரு? உண்மையாலுமே நீங்க சபையில வந்து ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு மாத்திரம் நன்மை செய்ய மாட்டாங்க, உங்களோட கூட இருக்கிறவங்களுக்கு சேர்த்தியே உங்களுக்கு நன்மை செய்வார். புரியுதா? புரியல உங்களுக்கு? என்ன இயேசு பேதுருனுடைய படகுல உட்கார்ந்து ஒரு போதனை பண்ணார். போதனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைகளை, மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுகிற போது ஒரு படகு மீன் எக்ஸ்ட்ரா கிடைச்ச உடனே பேதுரு என்ன பண்ணிட்டாரு? அவங்க சிநேகிதர்களுக்கு, நண்பர்களுக்கு கொடுத்தார். நீங்க உங்க பேண்ட் சட்டையாவது யாருக்காவது கொடுக்குறீங்க? அல்லது உங்க சேலைவாதி யாருக்காவது கொடுக்குறீங்க? கொடுக்கறதுக்கு உங்கள்ட்ட சேலை இருக்குதா இல்லையா? உண்மை சொல்லுங்க, உங்களுக்கு சேலையே இல்ல பாஸ்டர், நானும் இந்த என்ன சேலை கட்டிட்டு வரேன், பொங்கல் சேலையை கட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு சபைக்கு வருகிற பெண்கள் கரங்களை உயர்த்தி அடையிலையா சொல்ல? அல்லேலூயா. நிறைய இருக்கு. சரி, நீங்க பரலோகம் போயிட்டீங்கன்னு இந்த சேலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கே தெரியாம யாரோ ஒருத்தருக்கு தூக்கி கொடுப்பாங்க. ஏன் யாரோ சரி உங்களது கொடுக்கணும், நீங்களே மனுஷார கொடுத்துட்டு போங்களே, கொடுங்கல. அப்பொழுது நல்லா 2 சேரி இருந்து நீங்க ஒரு சேரி கொடுத்தீங்கன்னா 4 சேரி வரும். எனக்கு வேண்டாம், நான் உதவே கட்டி கட்டி தேய்ச்சி கல்துணியாவது வேஸ்ட் பண்ண வேண்டிய தவிர யாருக்கு என்ன பண்ண மாட்டேன். சில பேருக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது நம்ம துணியை கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த துணியை வாங்கிட்டு போனா நம்ம ஐஸ்வர்யமும் லட்சுமி என்ன பண்ணிடும், சேரியோடய போயிடும். போட்டுமே, லட்சுமி தான் போட்டுமே, போய் அங்கேயாவது கொஞ்சம் உங்க மேல இருக்கிற அந்த லட்சுமி அந்த வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டுமே. ஐயோ, அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் நானே தின்னு நானே ஏப்பமுட்டு. எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு ஒரு நாள் வயிற்றுல ஸ்ட்ரைக் பண்ணி நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? புரியல உங்களுக்கு? என்ன இந்த ரோட்ல ஏதோ ஒரு பிரச்சனைக்கு கண்ணதிக்கு போட்டுறாங்க, மரத்தை வெட்டி போட்டுறாங்க, யாரும் போகக்கூடாது, ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருச்சுன்னு ஒரு ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு வைங்க. நீங்க சாப்பிட்ற சிக்கன் பிரியாணி அல்லது நூடுல்ஸ், புரோட்டா ஏதோ ஒன்று வயிற்றுல போயிட்டு நான் இனிமேல் பட்டி எங்க போக மாட்டேன், அவுட்டர்ல போக மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணி நின்றுச்சுன்னு வச்சுங்க, உங்க நிலைமை என்ன ஆகும்? புரியல? என்ன உங்களுக்கு புரியுதா? வாய் வயிறோட தான் இருக்கிறீங்களா எல்லாரும்? வாய் வயிறு இல்லாம தான் இங்க வந்திருக்கீங்களா? சாப்பிட்ற புரோட்டாவும் பிரியாணி வயிற்றுல போய் நின்றுச்சு, அப்படியே நின்றுச்சுங்க. நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், வெளியே போக மாட்டேன்னு நின்றுச்சுன்னா இம்மீடியட்டா இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லைன்னா எங்கேயாவது ஓமந்தூர் போகணும் பாருங்க. அப்ப உள்ள போறதெல்லாம் வெளியில வருதுன்னா நீங்க உங்கள்கிட்ட வாங்குறத 2 கர்த்தர் கொடுத்தாருன்னா இல்லாதவங்களுக்கு ஒண்ணு என்ன பண்ணுங்க, சபையார் தீர்மானம் எடுங்க. கட்டாயம் ஆண்டவரே, நான் 2 இருந்தா ஒண்ணு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன்.
அப்ப நீங்க 2 இருந்து 1 கொடுத்தீங்கன்னா 4 வரும். ஆமென். அப்ப 4 வந்தா என்ன பண்ணிடணும்? அது 2 தூக்கி கொடுத்துடணும். அடுத்து 8 வரும். அடுத்து என்ன பண்ணிடணும்? 4 கொடுத்துடணும். இது அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் பாருங்க. கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? புத்திமதி அதுதான் சொல்றாரு. சபைக்குள்ள வந்து நீங்க இப்படி வந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? சிரிப்பு சும்மா தன்னபாட்டுக்கு வரும் பாருங்க. மகிழ்ச்சிங்கிறது உங்களை தேடி ஓடி வருங்க. அவங்க போகும்போது சொல்றாங்க, நீங்க கொடுத்த சரிக்கா, நல்லா இருக்குக்கா, உண்மையுமே அவர் மாறி இருந்து நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படி ராணி மாதிரி ஆயிட்டேன்னா, ஒருத்திய ராணி ஆக்கிடுங்கிற ஒரு பதவி யாருக்கு கிடைச்சது? அதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. இதைத்தான் கேட்கிறார். ஜனங்கள் எல்லோரும் வந்து கேட்ட போது பாஸ்டர் சொல்றாரு, புத்திமதி என்ன சொல்றாரு? உங்க சம்பந்தி வீடு தான் செய்வன்னு செஞ்சிருக்கிறாங்க, யோர்தான்ல ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, சம்பந்தி வீட்டு பக்கம் என்ன பண்ணாத, போயிடாத. அந்த பாஸ்டர் இல்லை இவரு. இந்த பாஸ்டர் சொல்றாரு, உனக்கு கர்த்தர் ஆல்ரெடியே கொடுத்துட்டாரு, கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்காக கொடுத்துவான்னு இன்னும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப சில நேரங்கள்ல நம்ம எதை மறக்கிறோம் அப்படின்னா புத்திமதியை மறக்கிறோம். இந்த புத்திமதியிலேயே நடந்து பாருங்க, கட்டாயம் ஆண்டவர் நம்மளை மேன்மையாகத்தான் வச்சிருப்பார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் எங்க மறக்கிறோம்னா, இதை ஓசியா 13:6 படிக்கிறேன். ஓசியா 13வது அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கிறான். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு இருதயம் என்ன ஆயிடுச்சு? மேட்டிமையாயி. இது இவங்க யார் தெரியுங்களா? இவங்க யாரு? கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு மறந்தவங்க. நீங்க அப்படி என்னைக்காவது இருந்திருக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இருந்திருக்க மாட்டீங்க. ஆமென். ஆனா பைபிள்ல சொல்லியிருப்பாருங்க, ஆண்டவர் 5 அப்ப 2 மீன் 5000 பேருக்கு கொடுக்கணும்னு ஒரு பிளான் பண்ணிட்டு, யோவான் 6:12 சொல்லப்பட்டிருக்குது. அவர் அற்புதமெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மீதியானது என்ன பண்ணிட்டு வாங்க, இது எதுவும் சேதப்படுத்தாதீங்க, இதை கூட நிறைய எடுத்து வைங்கன்னா இவங்க மறந்துட்டு வந்துட்டாங்க. ஹலோ, இவங்க என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க? அங்கேயே மறந்துட்டு வந்துட்டாங்க. எதை எடுத்துட்டு வர சொன்னார்னா, அற்புதத்தை தலைமையில சுமந்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அவங்க மறந்துட்டு வந்துட்டாங்க. அடுத்த ஊர்ல போய் ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்னா, சோத்துக்கு வழி இல்லைன்னு இங்க வந்ததுனால இவர் கண்ணா மனசுக்கு வந்தபடி எல்லாம் பேசுறாருங்க. யாரு? இயேசு சொன்னாரு, பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து உலகம் தப்பு தப்பா போதிக்குது, நீ சபையில கேட்கிற உபதேசத்தை உன் தலையில ஏற்றிட்டு போயிரு, இதுதான் உன் வாழ்க்கையில நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும்னு ஆண்டவர் சொல்லியே இருந்தும் கூட இந்த கேட்ட செய்தி எங்கே போயிடுச்சு? இந்த அப்பா எங்கே விட்டுட்டாங்க? 12 கூட மீதி இருந்தது, 12 கூட சபையிலே விட்டுட்டு போயாச்சு. வெளியில போனதுக்கு அப்புறம் இதை மறந்துட்டு அங்க இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, பரிசேயர் சதுசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கை. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, எப்ப 5 அப்ப 2 மீன் இருந்த போது 5000 பேரை திருப்தியா கொடுத்த போது இந்த சாப்பாட்டை குறித்தே பேசிட்டு இருக்கிறியே, அதையே யோசிச்சுட்டு இருக்கிறியே, உலகம் தப்பானதை போதிக்குது, அது சொல்லுது, செய்ய மாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் ஒருத்தர் தான் சொல்றாரு, செய்யறாரு. செய்யறதான் சொல்றாரு, செய்யறதுக்கு தான் சொல்றாரு. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? உலகம் செய்யன்னு சொல்லும், ஆனா செய்யாது. இதான் பரிசேயருடைய ஹேபிட். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது, செய்து காமிச்சிட்டு செய்ய சொல்லுவார். அடுத்து செய்ததான் சொல்லுவார். பாருங்க, சில நேரம் நம்ம உறவுகள் கூட மறந்துருங்க, ஆனா ஆண்டவர் மறக்கவே மாட்டார். உறவுகள்னா அப்பா அம்மா கூட மறந்துடுவாங்க. வேறு சொல்லுது பாருங்க, எடுத்தவங்க வாசிங்களே. ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 27ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல, ஆதியாகமம் 27, உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து அழைப்பிப்பேன். ஒரே நாளில் இருவரையும். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் யாருன்னா, நல்ல ஒரு தகப்பன்.
ஈசாக்குங்கிற ஒரு தகப்பன் என்ன சொல்றாருன்னா யாக்கோபை பார்த்து, நீ ஊருக்கு போயிரு, அம்மா ஊருக்கு போயிரு, ஏன்னா உன் அண்ணன் பயங்கர கோபம் மேல இருக்கிறான், அவனை கொலை செய்யணும்னு தேடிட்டு இருக்கிறான். அதனால அவன் கோபம் தனியிற ஒரு நாள் வரும், நான் ஆள் அனுப்பி உன்னை என்ன பண்ணிட்டு வருவேன், கூப்பிடுவேனாரு. ஆள் அனுப்பிச்சு விட்டாரா இடையில? ஈசாக்கு யாக்கோபை போய் கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்புனாரா? நீங்க படிச்ச பைபிள்ல பாருங்க, எங்கேயுமே ஈசாக்கு அதுக்கப்புறம் யாக்கோபை தேடியும் போகல. அவன் உயிரோட இருக்கிறானா, கல்யாணம் முடிச்சானா, பிள்ளை பெத்துச்சா, நல்லது கெட்டது நடந்துச்சா என்று விசாரிக்கிறதுக்கு ஆளு அனுப்புன. இது யாரு? இவர் யாரு? அப்பா. பிள்ளையை பார்த்து விசாரிச்சுட்டு வரக்கு ஒருத்தர் கூட அனுப்பலைங்க. சில பேர் உங்களுக்காக உயிரையே கொடுக்கிறேன், நீங்க போய் நில்லுங்கம்மாங்க, உங்க உயிர் போற வரைக்கும் அவங்க வரவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஒருத்தர் தான். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ விட்டு விலகிடுவாரோ, மறந்திடுவாரோ விட்டு விலகிடுவாரோ, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒரு அப்பா கூட மறந்து, நல்ல அப்பாங்க, பைபிள்லயே இருக்கிற அப்பாக்கள்லயே சூப்பரான அப்பா யார் தான்? ஈசாக்கு. இவன் ஏமாத்தினான்னு தெரிஞ்சு அவனை ஆசீர்வதிச்ச அப்பா. ஆனா அந்த அப்பா என்ன பண்ணல, பையனை பார்க்க போகவே இல்லை, பையனை கூட்டு வரக்கு ஆள் அனுப்பவே இல்லை. ஆனா அந்த நல்ல அப்பாவை உருவாக்கின தேவன் அவனை மறக்கல. ஆமென். பைபிள் சொல்லுதுங்க, சூப்பரான, எனக்கு ரொம்ப இந்த செய்திக்காக நான் எடுத்த போது எனக்கு ரொம்ப மனசுல ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு காரியத்தை உங்களோட ஷேர் பண்றேன். யாக்கோபு கர்த்தரால சந்திக்கப்பட்டு திரும்பி வர்றான். இவர் ஆளை அனுப்பவே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்ற 31:3 படிக்கல. 31 கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ. கூப்பிட்டது யாரு? சர்ச்சுக்கு கூப்பிட்டது யாரு? நீங்க ட்ரினிட்டி சர்ச்சுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டவர் யாரு? பாஸ்டர் போன் பண்ணாரா? கர்த்தர் தான் கூப்பிட்டார். ஆமென். ஒருவேளை முக்கியமானவங்களாம் உங்களை அழைக்காம இருந்தா கூட கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை அழைக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களை ரெஸ்பெக்ட் பண்ற ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்க ஒரு முக்கியமான ரெஸ்பெக்டான பர்சனா இருந்தும் கூட உங்களை சில பேர் வேணும்னே நெக்லெக்ட் பண்ணலாம். உங்களுடைய நிலைமையை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து புறக்கணிச்சிடலாம். ஆனா உங்களை மதிக்கிற ஒருத்தரை நீங்க மதிச்சு பாருங்க. ஆமென். சொல்றாரு, வா அப்படின்னு கூப்பிட்டு புறப்பட்டு வந்துட்டாரு. புறப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப செஞ்ச பாவம் பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் அவர்னால நிம்மதியாவே இல்லை. பைபிள் சொல்லுது பார்க்கிற 32வது அதிகாரத்தினுடைய 6 இருந்து 22 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபினிடத்திற்கு திரும்பி வந்து போய் வந்தோம், 400 பேரோடு 400 பேரோட உங்களோட வர. இப்ப 400 பேரோட உன் சகோதரன் உன்னை எதிர்கொள்ள வருகிறான்னு சொன்ன உடனே இவர் எதை மறந்துட்டாரு? ஹலோ, எதை மறந்துட்டாரு? உங்களுக்கு புரியல? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு ரொம்ப பலவீனமான ஒரு காரியம், இந்த சூரியன் உதயமாகுது இல்லைங்களா? சூரியன் உதயமாகுது இல்லைங்களா? பார்த்துருக்கீங்களா? நீங்க சூரியனை பின்னாடி விட்டு நீங்க இப்படி போயிட்டு இருங்க, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருப்பார். யாரு?
உங்களுக்கு முன்னாடி வந்து போயிட்டு இருக்காரு. யாரு? உங்க பாவம் தான் இருள் உங்க முன்னாடி போயிட்டு இருக்குது. நீங்க சூரியனை பின்னாடி வச்சு நீங்க முன்னாடி போயிட்டு இருக்க. உங்க பாவம் அது. இது நிழல் இல்ல, இது ஒரு இருள் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்குது. நீங்களே சூரியனுக்கு முன்னாடி வந்துருங்க. இப்ப நிழல் எங்க போயிடுச்சு? இதுதான் பிரச்சனையே. பிரச்சனை முன்னாடி போறதுன்னா தேவனை பின்னாடி வச்சுட்டோம்னா பிரச்சனை முன்னாடி வந்துடும். இப்ப தேவனை முன்னாடி வச்சுட்டா பிரச்சனை என்ன பண்ணிடும்? இதால உங்களுக்கு இப்ப இவருக்கு பிரச்சனை முன்னாடி வந்துருச்சு. கூப்பிட்டது யாரு? உன் பிதாக்களுடைய ஊருக்கு வாழ கூப்பிட்டது யாரு? கர்த்தர் கூப்பிட்டாருங்க. இப்ப கர்த்தர் அவருக்கு பெருசா தெரியல. பிரச்சனை என்னைக்கோ செஞ்ச பிரச்சனை இப்ப முன்னாடி வந்துருச்சு. கர்த்தரை மறந்ததுனால பின்னாடி இன்னைக்கு கர்த்தர் இருக்கிறாரு. பிரச்சனை இப்ப முன்னாடி போயிட்டு இருக்குது. 400 பேரோட தான் வர்றான்னு சொன்னாங்க. இம்மீடியட்டா போனா எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டு ஒரு இரவெல்லாம் ஆண்டவரோட போய் என்ன பண்றான்? கர்த்தர் எனக்கு முன்னாடி வச்சு, ஆண்டவரே எனக்கு உயிருக்கு போராட்டமா இருக்கு, பயமா இருக்கு, நான் ஆண்டவருடைய நீங்க ஏன் சர்ச்சுக்கு மிஸ் பண்ணாதீங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னா உங்களால இந்த காரியத்துல ஜெயத்தை எடுக்க முடியாது. ஹலோ, உலகம் போதிக்கும் தன்னம்பிக்கை வேணும்ன்றது. என்ன நம்பிக்கை? என்ன நம்பிக்கை வேணும்? தன்னம்பிக்கை தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய விரோதியே. சொல்ல, ஒரு சுய புத்தியின் மேல் சாயா, கர்த்தர் மேல முழு நம்பிக்கையா. கர்த்தர் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இங்க வந்தது நீ வரல, கர்த்தர் தான். நீ நல்ல இடத்துல ஆடு மாடு மனைவி பிள்ளைகளோட டென்ட் போட்டு தங்கி இருந்த போது உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு திரும்பி வான்னு கூப்பிட்டவர் அவரு. அவர்னால இந்த இடத்துக்கு வந்திருக்கிற. இந்த பிரச்சனை அவர்னாலதான் டீல் பண்ண முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்க பிரச்சனை அவர் டீல் பண்ணுவாரு, டீல் பண்ண மாட்டார். ப்ராசஸ்ல இருக்குதா இல்லையா? நீங்க அவர்கிட்ட இருக்கணும், அதான் முக்கியம். எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டு தனியா போய் ஆண்டவரோட போராடி என்ன ஆசீர்வதித்தாருடைய உண்மை போக விடேன் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் அங்க பேரெல்லாம் மாத்துறாரு. மறாவது நாள் காலையில பயங்கரமான ஒரு அன்பு ஊற்றப்படுது. அப்ப மாறி போயிடுச்சு. இதுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது பாருங்க. கர்த்தர் இந்த மனுஷனுக்கு செஞ்ச காரியம், நீங்க கர்த்தரை நம்பி அவர் வழியில நடந்தீங்கன்னா கர்த்தர் மாதிரி உங்களுக்கு நன்மை செய்ய இந்த உலகத்துல வேற யாரும் முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட அந்த ஹெல்ப் பண்ணாதுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கூட பண்ணாது, எந்த மனுஷனும் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணாருன்னா வாசிங்க 36வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிங்க. ஏசா தன் மனைவிகளையும் குமாரரையும் குமாரத்திகளையும் யாவரையும் ஆடு மாடுகளையும் யாவையும் சேர்த்து கொண்டு ஹலோ, இவனை போக சொன்னது யாரு? ஆடு மாடு மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கட்டிட்டு பெட்டி படுக்கையை கட்டிட்டு எந்த தேசத்துக்கு போனான்னு தெரியல, எங்கேயோ போயிட்டா சார். நீங்க குடியிருக்கணுங்கிறதுக்காக நீங்க பயந்தவர்களை ஊரை விட்டே காலி பண்ணுகிற ஒரு நல்ல ஆண்டவர். நம்புறீங்களா? ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? இவன் பயந்த அந்த ஏசாவுக்கு 36:6 இவன் எந்த ஜெபமும் பண்ணலைங்க. இவன் எந்த மனுஷன் இடத்துல ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. ஏசா பெட்டி படிக்கலாம் ஒண்ணு கூட விடல, எல்லாத்தையும் தூக்கிட்டு ஊர் பேர் தெரியாம எங்கேயோ போயிட்டான் சார். பக்கத்துல கைப்பட சொல்லுங்க. ஒரு நல்ல தேவனோட நடக்கிறீங்க, நீங்க பயப்படுகிற ஆளை கர்த்தர் ஊரை விட்டு காலிப்படுத்துவார். அவங்க அண்ணனா கூட இருக்கலாம். யாக்கோபோட அண்ணன் தாங்க வயது 400 பேரோட வர்றான்னு பார்த்தா 400 பேர் என்ன 4000 பேர் என்ன, அவர்னால ஊரை காலி பண்ண வைக்க முடியும். நம்புறீங்களா இல்லையா? இதுதான் சொல்றாரு, அவரை நினைச்சுக்குங்க. தேவனை மறப்பதற்கு நீ யார்? மரியாளும் யோசிப்போம் இயேசுவை சர்ச்சிலேயே போயிட்டு மறந்துட்டு போயிட்டாங்க. மறந்துட்டு போயிட்டு வழியில போயிட்டு அம்மா என்ன நினைச்சிருக்கிறாங்க? இயேசு எங்க இருக்கிறாரு? சொந்தக்காரங்களோட இருக்கிறாரு. சொந்தக்காரங்கள கடைசியா சொந்தக்காரங்கள்ட்ட போய் பார்த்தா சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, யாரை காணா? இயேசுவை காணா.
இப்ப திரும்பி 2 பேரும் எங்க வர்றாங்க? சர்ச்சுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா தலைவர் 12 வயசுல பயங்கரமா பேசிட்டு இருக்கிறார். பேசிட்டு இருக்கும்போது 2வது அதிகாரம் 43 இருந்து 50 வரைக்கும் அந்த சம்பவம் சொல்லி வீட்டில் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நானும் அந்த வசனத்தை வாசிக்கலாமே. லூக்கா 2வது அதிகாரத்தினுடைய நானும் உன் தகப்பனும் நீ ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய். வாசிக்கலாம் அந்த வசனத்தை 2வது அதிகாரத்துல. ரெண்டாம் அதிகாரம் 48 வாசிச்சா. அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? என்னமா மறந்துட்டாங்க? யாரு தகப்பனே மறந்துட்டாங்க. இந்த பிள்ளை யார் தகப்பன்? சர்ச்சில் பேசிட்டு இருக்கிற இந்த பிள்ளைக்கு யார் தகப்பன்? சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு யார் தகப்பன்? ஆனா இந்த அம்மா யார தகப்பன்னு சொல்றாங்க? இவரை ஒருத்தரை கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாங்களே, இந்த இவரை முடிச்சு இவர் தகப்பண்ண. லூஸ் மாதிரி பேசாதயா. நம்ம பார்த்து உண்மையாமே ஆண்டவர் சொன்னானே, என்னம்மா மெண்டல் ஆயிட்டியா நீ? இவரு போய் எங்க அப்பாங்கிற? அவருதான் எங்க அப்பா. ஆமென். இதனால புரியுது. அப்பா இருக்கிறாரா? இருக்கிறாரா? மறந்துட்டீங்களா? அவர் மறக்கல, ஏசு மறக்கல. இந்த அம்மா கூட பிள்ளை எப்படி பிறந்ததுங்கிறத மறந்துட்டு உங்க அப்பாவை நானும் என்ன பண்ணோம்? அவரு தான் உங்க அப்பா வீட்டில் உட்காந்துருக்குற. நீங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்கீங்க? அப்பா வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க. அப்பாவுடைய நாலேஜில் வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா இங்க 12 வயசு பிள்ளைய பார்த்து சொல்றாங்க, பிள்ளைய நானும் என்ன பண்ணிட்டோம்? தொலைச்சு போட்டோம்னு சொல்லிட்டு உங்க அப்பாவும் நானும் தேடினோமே அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, கீழ் வசனத்தை கேட்கிறீங்க. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது. இப்ப இயேசு அப்பா வீட்டில் இருக்கிறாரா இல்ல அப்பாவை தேட விட்டாரா? உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க உங்க அப்பா வீட்டில் இருக்கிறீங்களா உங்க அப்பா அம்மாவை தேட விட்டீங்களா? சில நேரம் நம்ம அம்மா அப்பாவை தேட விட்டுருவோம். ஒன்று மறந்துடாதீங்க, அது நிச்சயமானமே ஆசீர்வாதமா இருக்காது. கரெக்டா அப்பா வீட்டில் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இவைகளை எல்லாம் மரியாதை தன் இருதயத்தில் வைத்து வீட்டுக்கு கூட்டு போனாங்களாமா. 2 நாள் தேடுறதுக்கு காரணம் 1 நாள் மிஸ் பண்ணதுனால தான். இயேசுவை காட்டி வாழ்ந்துவாங்க, காட்டி கொடுத்து வாழாது. ஆமென். புரியுதா? எத்தனை பேர் இயேசுவை காட்டி வாழ்றதுனா அந்த அன்பை காட்டி வாழுகிற போது வேதவசனம் சொல்லுகிறது எல்லா நன்மையும் நம்மளை தேடி வருமாமா. இயேசுவை காட்டுறதுன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதுல மூத்தவன் வீட்டுல இருந்தா, இளைய குமாரன் என்ன பண்ணிட்டான்? தூரதேசத்துக்கு. அந்த கதையை என்ன சொல்லுவோம் நம்ம? கெட்ட குமாரன். அப்படி இன்னும் பண்ணோம்னா இளைய குமாரன். நமக்கு யாரு தெரியாது? அந்த ஸ்டோரியினுடைய மெயின் ஹீரோ யாரு? கெட்டவன் நல்லவனாகிறதா ஹீரோவா இருக்கும். ஆனா கெட்டவனையும் நல்லவனாகவே பார்த்தவர் தான் ஹீரோ. புரியுதா? உங்களுக்கு புரியல சார்? கெட்டவன் நல்லவனாகிறது ஹீரோ இல்லைங்க. அவன் கெட்டு போயிட்டா, கெட்ட நிலைமையில திரும்பி வந்தவனையும் நல்லவனாகவே பார்த்து அவரு தான் ஹீரோ. அப்ப இந்த ஸ்டோரி என்னன்னா நல்ல தகப்பன் ஸ்டோரி. ஆமென். நம்ம நல்ல தகப்பன் தெரியாது, கெட்ட குமாரன் ஸ்டோரி. கெட்ட குமாரன் ஏன்னா கெட்டதுதான் மண்டையில ஏறி இருக்குது, நல்லது மண்டையில ஏறல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனை மறப்பதற்கு உங்களுக்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய உங்களை கூட்டிட்டு வர்றாருன்னா, நீங்க மறந்தா கூட உங்களை நினைவுபடுத்தி நீ மறக்காத என்று சரிப்படுத்தி கூட்டிட்டு போவார். இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு நல்ல தேவனோடு கூட நீங்களும் நானும் டிராவல் பண்றோம். தேவனை மறக்காதீங்க.